வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கவுன்சிலர்களையும் சேர்மன்களையும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு திட்டமும் ஓட்டுகளாக மாற வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து கவுன்சிலர்களோ சேர்மன்களோ ஒன்றிய செயலாளர்களோ செயல்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்கப்படுவார்கள் என்றும் கடும் எச்சரிக்கையுடன் தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்காக கிராமங்கள் சென்று திமுகவின் தொண்டர்களுக்கு பொருளாதார ரீதியாக அனைத்து வசதிகளையும் சேர்மன்கள் மாவட்ட செயலாளர்கள் செய்து கொடுக்க வேண்டும். அவர்களால் தான் திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையும் என்பதையும் தெரியப்படுத்தியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கட்டமைப்பை இழந்து வரக்கூடிய நிலையில் திமுக மேலும் வலுப்பெற வேண்டும். எந்த ஒரு புதிய கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் கொடுக்காமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவதற்கு வழிவகுக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மோசமான சூழ்நிலையே மக்களிடம் எந்த ஒரு அசம்பாவிதங்களும் திமுகவின் நிர்வாகிகள் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதையும் தெள்ள தெளிவாக ஸ்டாலின் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் அனைத்தும் திமுகவிற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டி பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறது. அதை அப்படியே மக்கள் மத்தியில் மாற்றிவிட வேண்டும் என்பதையும் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் பட்டி தொட்டியெல்லாம் அவர்களது பெயர் நிலைத்து நிற்கும்படி தொண்டர்களுக்கு திமுகவின் திட்டங்களை எடுத்து கூறி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக வெற்றி அடைவதற்கு வழிவகுக்க வேண்டும். எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் மீதும் சேர்மன்கள் மீதும் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையும் வழங்கியிருக்கிறார். மக்களவை தேர்தலில் 40க்கு 40 வெற்றி மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை திமுக அடைந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதே நிலைமைதான் ஏற்படுத்த வேண்டும் என்பதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக செயல்பட்டால் கூண்டோடு கட்சியிலிருந்தும் பதவியிலிருந்தும் நீக்கப்படும். எந்த ஒரு மன்னிப்பும் வழங்கப்படாது என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்.